ஹலோ ஹலோ டெஸ்டிங். விழுப்புரம் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட் மிஸ்ஸிங். காலேஜ் யார் இருக்கா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் சீக்கிரம். வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவனுக்கான இவனுக்கான நம்ப உயிரை வாங்குறேன். ரே தம்பி, யாரா நீ இங்கே என்ன பண்ணுற? சார் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் சார் உட்காந்துருக்கு. எங்கே போகிறதுன்னு தெரியலையா? நட ஸ்டேஷன் வா. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். யார் நீ? எங்கேருந்து வர? சார் அது வந்து நிஜமாலே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் சார் உட்காந்துருக்கு. எங்கே போகிறதுன்னு தெரியலையா? உன் பேர் என்ன ஃபஸ்ட்டு? சார் என் பேர் வந்து அஸ்வின் சார். விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன் சார். இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுற? சார் சொல்லிடுறேன் சார் நான் என்னாச்சுன்ட்டு. ஃபஸ்ட்டு உட்காரு. சார் அதாவது என்ன நடந்துச்சுன்னா, இப்போது நீலகலை சட்டை போட்டுன்னு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, இவர் தான் வந்து நம்ம ஞானப்பிரகாஷ் அண்ணன். இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் செய்கிறவர். ஆனால் கை ரொம்ப சுத்தம். அவர் வந்து எந்த இடத்துலையுமே லஞ்சமும் வாங்க மாட்டார், யாருக்காகவும் எந்த இடத்துலையும் பணிஞ்சு போக மாட்டார். இப்போ ரீசெண்டாக அவர் வர தனிமையில் இருக்கார். அவங்க ஒய்ஃப் வேறு கொரோனாவில் இறந்துட்டாங்க. அவர் தனிமையிலே இருக்கார். இப்போது அவங்களோட பையன் வீட்டுக்குள்ளே வரான். அவன் பேர் அஸ்வின். அவன் வந்து காலேஜ் படிக்கிறான். இவன் வந்து கொஞ்சம் அப்பா பேச்சு கேட்குறவன், ஆனால் கொஞ்சம் கேட்காதவன். செகண்ட் வரான் பாருங்க. இவர் இப்போ தான் ஸ்கூல் படிக்கிறாரு. ஆனால் அவன் காட்டுற திமிர்த்தனத்தை நீங்களே பாருங்கள். அஸ்வின், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுப்பா, வந்து சாப்பிடு. சாப்பாடுலாம் எனக்கு ஒன்று வேணாம். ஏன்பா? காலேஜே போகல, சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன்? ஏன்பா காலேஜ் போகல? என் கூட இருக்க பசங்களாம் புது பைக்கு டியூக்குன்னு வாங்கி சுற்றிட்டு இருக்கானுங்க. நான் காலேஜுக்கே அவுட் பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பா, எனக்கும் பைக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆசையாக தான்ப்பா இருக்குது. தம்பிக்கும் உனக்கும் போன வாரம் தான் மாமா கிட்ட கடை வாங்கி உங்களுக்கு ஃபீஸ் கட்டினேன். நான் எப்படியாவது பைக் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா. நீ காலேஜ் போப்பா சாப்பிட்டு. சும்மா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட தான் வேலை செய்கிற ஆண்டனி அண்ணன் வேலை செய்கிறாரு. அவருக்கு சம்பளத்துக்கு மேலே லஞ்சம் வாங்கி வெயிட்டாக காசு சம்பாதிக்கிறாருல்ல, உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? பா என்னெல்லாம் ஸ்கூல்லாம் போக முடியாதுப்பா இனிமேட்டு. பின்ன வெளியே வந்து பாருங்களாம், எல்லாம் கெத்தாக கீர் சைக்கிளில் போகிறாங்க. நானா ரோட்டு ஓரமாக பிச்சைக்கார மாதிரி போயின்னுக்கிறேன். சாப்பிட்டு காலேஜுக்கு போப்பா. அதெல்லாம் போக முடியாது. உண்மையாக இருந்தீங்கன்னா பிரயோஜனம். உங்களெல்லாம் அம்மாவை கூட காப்பாற்ற முடியல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்ன்ற பைபிளில் வசனமே இருக்குதுப்பா. நான் உண்மையாக வேலை ஸ்தலத்தில் இருக்கிறனால தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதுப்பா. ஆனால் உங்கள் பசங்க நாங்கள் 2 பேரும் கஷ்டப்படுறோம், அது தெரியுதா உங்களுக்கு? நான் வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னப்பா? இத்தனை வருஷம் நீங்கள் குடும்பத்தை நடத்துவீங்களே, மாத சம்பளத்தை இந்த தடவை எங்கள் கிட்ட கொடுங்க, நாங்கள் நடத்தி காட்டுறோம். அதெல்லாம் முடியாதுப்பா. நீங்கள் படிக்கிற வேலை மட்டும்தான்ப்பா உங்களுக்கு. நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கப்பா. நான் உங்களோட நிறையா படிச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியும். சரிப்பா, கொடுக்குறேன். அண்ணே ஜாலி தான், அப்படியே பணம் வரப்போகுது. எல்லாத்தையும் பொறுமையாக செய்யலாம்டா. நம்ம வெயிட் பண்ணுறா செய்யலாம்டா. உனக்கு சேவை யார்கிட்ட செய்ய போகிறா? இருறா, கவர் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட வரட்டும், பார்த்துக்கலாம். அண்ணே ஒரு பெரிய லிஸ்ட்டு போடணும். இரு. என் சம்பளம் போன வாரம் சம்பளம் கொடுத்தாங்க. தசம்பாகம் காணிக்கும் போது மீதி இதில் இருக்கிற சம்பளம் இருக்குது. அப்படி வைங்க. டேய் நீ போய் நோட்டு ஓனர் வந்தால் வீட்டு வாடகை கட்டியிருப்பான். சரி வச்சிருக்க. டேய் நீ போய் நோட்டு பென் வச்சிருக்கியாடா? இருடா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு போடுவோம்டா. பா, பஸ் பாஸ் ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுப்பா. ஏய் அந்த கவர் எடுத்துக்கூட அவருக்கு. சொல்கிறேன், உனக்கு என்னடா வேணும்? அண்ணே ஒரு பெரிய இப்போ டாபிக் போடுங்க. அப்படியே லிஸ்ட் எழுதலாம். பக்கெட் லிஸ்ட்னு ஒரு 100க்கு மேலே போனோம். எல்லாத்தையும் காலி பண்ணுறோம். வீட்டில் யாருப்பா? ஹவுஸ் ஓனர் வந்திருக்கேன், ரெண்ட் எடுத்துகிட்டு வெளில வாங்க. ஏய் போய் என்னன்னு பாடுறான். சொல்கிறா, இப்போ சொல்கிறேன், என்னடா வேணும்? அண்ணே ரெடி அண்ணே, சொல்கிறேன். ஏதுங்கண்ணே இப்போ வந்து நான் வந்து பெரிய அந்த மாடலான சரி போய் பாடுறா, யாருன்னு பாடுறா. பால்கார அக்கா பழைய பாக்கி எடுத்துட்டு வா.
யாரா சொல்றா பால்காரங்களா? சரிடா சொல்றா சரி ஏதுங்கண்ணே அண்ணே அதான் சொல்றேன். இப்போ யாரா வந்திருக்கிறது போய் யாருன்னு பாடுறா எழுதவே விட மாட்டான் மல்லிகை கடை என்னாச்சு, என் பாக்கி என்னாச்சு? வாயா பாறா சொல்றா இப்பயாவது சொல்றா எதுங்கண்ணே அண்ணே அந்த அந்த மாடலான ஷூ சொன்னீங்களா, அது வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே. இப்போ யாரா வந்திருக்கிறது யாரா நைன்னு ஃபோன் இதாச்சுன்னே இருக்கிறான் அவன் தம்பி தண்ணி கேன் எடுத்துட்டு வந்துக்கிறேன்ப்பா. சரிடா இப்பயாவது சொல்றா எதுங்கண்ணே சீக்கிரமாக சொல்லிடலாம். அந்த அந்த ஷூ சொன்னலண்ணே, அது அது வந்து ஒரு ஒரு செட்டு. இன்னொன்று வந்து அப்படியே அந்த தம்பி கேஸ் கேஸுக்காரனாப்பா கேஸ் வந்து நாங்கள் பொறுப்போம் டேய் என்னடா ஆச்சு போனே நல்லா முடியல அப்பா. சரி உர்றா இப்பயாவது சொல்றா உனக்கு என்ன தாண்டா வேணும் அண்ணாண்ணே கொஞ்சம் தானே இது காசு எல்லாம் கடிச்சுனே காசு போகுது. காலி ஆயிடுச்சா பசிக்குதுண்ணே, நான் சிக்கன் என்ன ஆர்டர் பண்ணுங்கண்ணே. டேய் ப்ளீஸ்ண்ணே. அந்த ஆள்கிட்ட வர வாயை விட்டோம் இதுக்கப்புறம் தானே நம்ம சிக்கனமா தம்பி இருக்கும் சிக்கன்லாம் கேட்டா எப்படா டே சிக்கனும் போயிடும்டா டே அண்ணே சிக்கன் புரிஞ்சுக்கோடா இதுக்கப்புறம் தானே நம்ம வாடா ஏந்துடா நம்ம பாத்துக்கலாம் வாடா இப்போ யாரா லிஸ்ட்ல இல்ல அண்ணாண்ணே நல்லா முல்ல, நீங்களே போய் பார்த்துருங்க. சரிடா தம்பி ஞானப்பிரகாஷ், சொல்லுங்க அங்கிள் யார் நீங்க யாரு தம்பி அஸ்வினே, எப்படி பாருங்க? யாருண்ணே? தெரியலடா யாருன்னு தெரியலடா தம்பி சொல்லுங்க, நான் தான்ப்பா உங்க 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 அப்பா இருக்கிறாருல, ஆமா. அவரோட ஒண்ணு விட்ட சித்தப்பாப்பா. ஒண்ணு விட்ட சித்தப்பாவா அப்பா அதிகம்பா முறைக்கிற, நான் சித்தப்பாப்பா. சரிங்க அங்கிள் சொல்லுங்க அங்கிள் அப்பா இல்லையாப்பா வீட்ல? அப்பா ஆபீஸ் போயிருக்காரு அங்கிள் அவன் ஸ்கூல் படிக்கும் போதே வீட்ல இருக்க மாட்டான். சரி அது இருக்கட்டும்ப்பா. சொல்லுங்க அங்கிள் அவனுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணுப்பா, கொஞ்சம் பேசணும். போனா அங்கிள் இதோ இருங்க ஹலோ உன்னை யாரோ தேடி வர ஒரு ஆள் வந்துக்கிறாரு தெரில லூஸ் மாதிரி இருக்கிறாரு இதோ கொடுக்குறேன் ஹலோ ஹலோ ஞானப்பிரகாஷ், சொல்லு ஜோசப், எப்படி இருக்க? எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கேன்னு தெரியுப்பா. நாங்க தான் இங்க கஷ்டப்பட்டுங்கிறோம். என்ன விசேஷமா வந்திருக்கீங்க? இல்லப்பா பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கோம். நல்ல விசேஷம் தான், சொல்லுங்க. பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதனால பத்திரிக்கை வைக்க வந்தோம். அப்படியே வரவையில் உன் அண்ணன் வீட்டுக்கு போனோம்பா. அப்படியா? உன் அண்ணன் வந்து கல்யாணத்துக்கு ஒரு 5 பவுன் நகை செய்யறேன்னு சொன்னான். ஓஹோ. அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போங்க, சரி போவோம் பத்திரிக்கை வச்சிருவோம் அப்படின்னு போனேன். அந்த பொண்ணு ஒரு நகை நட்டு ஒரு லாரி ஃபுல்லா ஜாமான் ஏற்றி அப்புறம் சொல்லிச்சு. சரிப்பா சரி சும்மா சொன்னா உங்ககிட்ட நான் பத்திரிக்கை மட்டும் வச்சுட்டு போறேன்பா. நீ வரதவா வந்துடுறேம்மா. சரிப்பா இந்தப்பா பேசுனீங்களா அங்கிள்? பத்திரிக்கை கொடுத்துட்டு போறேன். சரி ஓகே கண்டிப்பா வரங்களா? என்னடா சொல்லிட்டு போறான் அந்த ஆளு? அது கூடமா தெரில, அவன் இன்டெரக்டாக சொல்லும் போதே தெரில. வயசானவன் அப்படிதான், அவன் வந்து மொய்க்கு அவர் கேட்டு போகிறான். அவன் இது இருக்கிற பிரச்சனையில இவன் வேற விட்றா, அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. சரிடா அப்பா கிட்ட இந்த பாட்டியை போட்டுருவோம் விடுங்க. சரி போட்டு Few weeks later. எப்பா ஒரு மாசத்தை ஓட்டுறதுக்குள்ள எவ்வளோ பாடு அனுபவிக்கிட்டே தான் இருக்கு. நான் வர எங்கள் அப்பா கிட்ட வீரவசனம்லாம் பேசி வர வாயை விட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரில. இருந்த காசுலாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. எந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறேன்? ஹலோ அஸ்வின், எங்கடா இருக்க? ஏன்பா என்னப்பா ஆச்சு? டேய் தம்பிக்கு அடிபட்டுச்சுடா, ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கு நான் பணம் கட்டணும்டா. என்கிட்ட கையில சுத்தமா காசு இல்லடா. வாடா டேய், சீக்கிரம் வாடா டேய். சரிப்பா நான் பார்க்குறேன்ப்பா. சீக்கிரம் வாடா, பணம் கட்ட சொல்றாங்கடா. என்கிட்ட காசு இல்லடா, வாடா. சரி வரேன். ஐயோ எங்கள் அப்பா வேற ஃபோன் பண்ணுறாரு. தம்பிக்கு வேற ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்கிட்ட காசுலாம் வேற புது ஃபோன் வேற வாங்கிட்டு இருந்த காசுலையும் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நான் அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறேன்.
ஹலோ ஹலோ டேய் மச்சான், அர்ஜென்ட்டாக 10,000 ரூபாய் தேவைப்படுதுடா. தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. கொஞ்சம் ஏதாவது வச்சிருந்தா கொடுறா டேய். ஹே டியூடு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது வா போ பழகு காசுலாம் கேட்காதன்னு. சுத்தமாக அறிவில்லை உனக்கு. டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா டேய். ஹே டியூட், ஜஸ்ட் கூல். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறான், நான் அவள்கிட்ட பேசணும். வை. என்னடா இவன் வேற வந்து இருக்கிற பிரச்சனை புரியாம. சரி, இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ டேய் மச்சான், அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுதுடா டேய். மச்சான் என்கிட்ட காசுலாம் இல்லைடா. மச்சான் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, புரிஞ்சுக்கோடா. ட்ரை பண்ணுறேன்டா. வைடா ஃபோன் வைடா, எனக்கு வேறு வேலை இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. வேறு யாருக்கிட்ட காசு கேட்பறது? யாரையுமே தெரியாது. அப்பா எப்படிதான் சமாளிச்சாரோ தெரில. அப்பா யார்கிட்ட கேட்பாரு? மாமா இருக்காருல்ல, அவர் என்ன நடந்தாலும் ஹலோ ஹலோ மாமா அஸ்வினே, மாமா மாமா தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாமா. அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது மாமா. என்னப்பா உங்கள் அப்பா மாதிரி நீ நாடகம் போட ஆரம்பிச்சிட்டியா? உங்கள் அப்பா தான் போன வாரம் வந்து காசு வாங்கிட்டு போனான் 50,000 ரூபா. உனக்கு ஃபீஸ் கட்டணும், உனக்கு உன் தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு வாங்கிட்டு போனால் இப்போ நீ ஃபோன் பண்ணி தம்பிக்கு அடிபட்டுச்சுன்ற. உங்கள் அப்பா தானே காசு கேட்பான், நீ காசு கேட்குற புதுசா? முதல்ல கொடுத்த காசை திருப்பி கொடுக்குற பழக்கத்தை வச்சுங்கப்பா. உங்கள் குடும்பத்தில் எல்லாம் காசை வாங்கிறதுலே முதல்ல இருக்கிறீங்க. வைங்க ஃபோனை ஃபஸ்ட்டு. இதுக்கு தான் சொந்தக்கார பசங்களுக்கு காசே கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் உதவல. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொன்ன மாமாவை எப்படி பேசிட்டான். இதான் சார் நடந்துச்சு. இதுதான் நடந்துச்சாடா? இதுக்காடா இங்கே வந்து உட்காந்துருக்க இந்த நேரத்தில்? இந்த காலத்து பசங்களாம் அவங்களோட பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கிறதே இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் கிறிஸ்துவன் தான். நீதிமொழிகள் 17:6 என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளைகளின் மேன்மை அவர்களின் பிதாக்களே. உனக்கு இப்போ பைபிளில் இளையகுமாரன் கதை தெரியுமா? அதில் இளையகுமாரன் தன் தகப்பனோட சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வரும்போது கூட அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? அவனை முத்தமிட்டு அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நீயும் நீ உன் பண்ண தப்பெல்லாம் போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அவர் கூட சமாதானமாக போ. அவர் உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். நான் ஸ்டேஷனில் பேசிட்டேன், அவங்க அப்பா வருவார், போய் அவர் கூட சமாதானமாக இருக்கணும். சரியா? நீ ஒன்றும் பதறாதீங்க. அஸ்வின்ட்டு நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அஸ்வின், அப்பாட்ட பேசு. அஸ்வின் எங்கடா போனேன்? காசுக்கு என்னப்பா பண்ண? டேய் நான் ஒப்பன்டா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கோண்டா. நீ ஏன்டா வீட்டை விட்டு போனேன்? சாரிப்பா, எவ்வளோ ட்ரை பண்ண முடியல.